அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் மீதான 27.9 கோடி லஞ்ச வழக்கை மறு விசாரணைக்கு உத்தரவு இடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், விவரங்கள். 2021-2016 அதிமுக ஆட்சி காலத்துல வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் வைத்திலிங்கம். தற்போது இவர் ஒரத்தநாடு திமுக எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். வைத்திலிங்கம் அவர்கள் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் 27.90 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக திருவள்ளூர்ல 2016ஆம் ஆண்டுல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக தனியார் நிறுவனம் அனுமதி கோரியதாகவும், அப்போது அதிமுக ஆட்சியில வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் 27.90 கோடி ரூபாய் பணம் லஞ்சம் பெற்றதாகவும் அறப்போர் இயக்கம் சார்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையில புகார் அளிக்கப்பட்டது. கடந்த 2024 செப்டம்பர் 24 திமுக ஆட்சியில் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து அவரது மகன்கள் பிரபு, சண்முக பிரபு ஆகியோருக்கு சொந்தமான முத்தமா நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 27.90 கோடி லஞ்சம் வழக்கு விசாரணை இருந்த நிலையில்தான் வைத்திலிங்கம் அவர்கள் கடந்த ஜனவரி 21ஆம் தேதி திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்த பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் 25 வைத்திலிங்கம் மீதான 27.90 கோடி ரூபாய் லஞ்ச வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. குறிப்பாக அவரது கட்சியில் இணைந்த ஒரு மாதத்துக்குள்ளாகவே இந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருந்தது. வைத்திலிங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை கைவிதாக கூறி வழக்கை முடித்து வைத்ததாகவும் அறிக்கை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மீண்டும் இதனை விசாரணைக்கு எடுத்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்க இருக்கிறார்கள். வைத்திலிங்கம் மீதான வழக்கு மறு விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளதை நீதிமன்ற முறைப்படி தெரிவித்துள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் கூடிய அருண் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும், திமுக அரசு முடித்து வைத்த வழக்கை மீண்டும் விசாரிக்க தாவக அரசு உத்தரவிட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் மீண்டும் அவருக்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும், இந்த வழக்கில் முறைப்படி விசாரணை நடத்தி அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான உத்தரவை அருண் அவர்கள் எடுத்துள்ளதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.